விவசாயம் விவசாயம் யாராவன செய்கிற தொழில் அல்ல. படித்தா எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்யலாம். ஆனால் விவசாயன்றது எல்லாரும் செய்யக்கூடிய தொழில் அல்ல. நம்ம ஒரு மெக்கானிக் ஆகணும்னா நம்ம ஒரு கடையில் போய்ட்டு வேலை செஞ்சு பார்த்து இந்த ஸ்க்ரூ இப்படி தான் கட்டணும்னு சொல்லி நம்ம வேலை செஞ்சிடலாம். ஆனால் விவசாயம் அப்படி இல்லை. அது ஒரு நேரம், அந்த நேரத்தில் தான் விதைக்கணும், அந்த நேரத்தில் தான் எடுக்கணும். நம்ம நேரம் தெரியாத விதைச்சாலும் மண்ணில் வேஸ்ட்டு. ஒரு மண்ணுக்கு தெரியும், நம்ம ஒரு தென்னை கொடுக்கையை போட்டால் அது மக்கிற தன்மையை கொடுக்கின்றது மண். அதுவே ஒரு தேங்காயை அந்த மண்ணில் புதைச்சா அது தென்னங்கன்றாக வருகின்றது. இந்த மண்ணுக்கு ஒரு உயிர் உண்டு. பல பேர் சொல்லிடலாம், இந்த மண்ணுக்கு உயிர் அல்ல, இந்த மண் சும்மா இப்படி கூட்டி வச்சா மண், நம்ம உருவம்லாம் அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். தண்ணிக்கு உருவம் அல்ல, அது வேறு. மண்ணுக்கு உருவம் உண்டு. நம்ம தண்ணியை ஊற்றணுன்னா அந்த மண் இழுக்கின்றது. நீங்கள் தண்ணி தாக எடுத்தால் தண்ணி குடிக்கிறீங்க, அதை போல் தான் அதுவும். அந்த தாக எடுத்தால் தண்ணி குடிக்குது. அது நம்ம பசி அடிக்கின்ற போது நம்ம சாப்பிடுகிறோம். அதே போல் அதுவும் பசி அடிக்கின்ற போது எரு என்று சொல்லக்கூடிய மக்கும் பொருளை அது சாப்பிட்டு உண்ணும் மகிழ்கின்றது. நமக்கு வேலை செய்து நம்ம அந்த சாப்பிட்ட பொருளுக்கேற்ற போல நம்ம வேலை செய்வோம். மண்ணும் அதுதான். அது சாப்பிட்ட தன்மைக்கு சக்தி இருக்கின்ற போல அதுவும் வேலை செஞ்சு தரும். என்ன வேலைங்க செய்யும் மண் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அந்த எந்த வேலை செய்யணும்னா, ஒரு நெல்லை விதைச்சா அந்த மண்ணுக்கு முளைக்கின்ற தன்மை தரும். அதுவே அந்த நெல்லின்ற வருகின்ற வைக்கோலை கொடுத்தால் மக்கும் தன்மையை தரும். அதுதான் மண். மக்கும் தன்மையும் கொடுக்கும், ஒரு பசுமையான ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். அதுதான் மண். அது உயிருக்கும் மேலானது. அதில் என்ற வரதை தான் நம்ம சாப்பிட்டு ஒன்றும் அழிகிறோம். எல்லோரும் சொல்லிடலாம், விவசாயம் விவசாயம் விவசாயம். எல்லாம் விவசாயன்றது போல் பின்னால் காலர் பின்னாலேயோ இல்லை ஒரு ஃபோன் பின்னாலேயோ ஒட்டிக்கலாம், நான் விவசாயின்னு சொல்லிட்டு. ஒரு மனிதனும் நிலத்தில் இறங்கி வேலை என்று சொல்லக்கூடிய வேலையை செய்தால் மட்டுமே தான் விவசாயம் வளரும். நம்ம எல்லாம் ஐடி கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், விவசாயத்துக்கு வரணும்னு ஆசைப்படணும். எல்லோரும் வந்தால் சந்தோஷம். மிக்க நன்றி.